என்ன ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிடலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீரை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீரை இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த பட்டரில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் மாவு சேர்த்துருக்கேன். உப்பு ஊற்றி பிசைச்சிக்கலாம். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா அடித்து நல்லா சாஃப்டாக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற போடுங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கெட் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீர், சீஸு இப்போது சீல் பண்ணிடலாம். எல்லா கார்னர்லேயும் தண்ணி போட்டு சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ண இந்த மாதிரி சின்ன உருண்டை போடுங்க. அந்த மாதிரி நல்லா மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிறது 1 by 1 பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் சீஸ் பேக்கெட்ஸ் ரெடி. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் சீஸ் பேக்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியலி கைஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.